டெய்லியும் ஒரே வகையான சாம்பார் செஞ்சு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான சாம்பாரை எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் 2 பல் அளவுக்கு பூண்டையும் இதில் சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான தக்காளியை ஒரு கையளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியவும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலே அப்படியே தூவி விட்டு நம்ம நல்லா வேக வச்சுருக்கிற இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொத்தமல்லியை தூவி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி சாம்பார் ரெடி. கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் 1 பல் அளவுக்கு பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான தக்காளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான கீரையை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு 1 கையளவுக்கு தோரம் பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடியவும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காய்கறியும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்போ குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு இதில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வேக வச்சுருக்கிறத இதில் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுலேயும் நல்லா கலந்து விட்டோன்னே நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொத்தமல்லியை தூவி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை சாம்பார் ரெடி. பொட்டுக்கடலை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதில் சேர்த்திட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு 1 கையளவுக்கு கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான தக்காளியவும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு,
உப்பு, அதே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடல சாறையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை சாம்பார் ரெடி. கோகனட் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் 4 துண்டளவுக்கு தேங்காவை இதில் சேர்த்திட்டு ஒரு பல் பூண்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் இதில் சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாவை ஆஃப் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு புளிச்சாறையும் இதில் சேர்த்திட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பீடாக. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொத்தமல்லியை தூவி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கோகனட் சாம்பார் ரெடி. பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 1 கையளவுக்கு இதில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு இதில் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு நம்ம நல்லா வேக வச்சுருக்கிறத இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொத்தமல்லியை தூவி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. வரமிளகா சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் 1 கையளவுக்கு துவரம் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு இதில் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு
கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஃப்ரெஷ்ஷான தக்காளி ஒரு கையளவுக்கு இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சாம்பார் தூளியும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 வரமிளகாவை கிள்ளி இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற புளியவும் இதில் சேர்த்திட்டு நல்லா வேக வச்சுருக்கிற பருப்பையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொத்தமல்லியை தூவி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வரமிளகாய் சாம்பார் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 விதமான சாம்பாரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. வேற என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நீங்கள் நிறைய விதமான சாம்பாரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி தக்காளி சாம்பாரை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரையுமே சாப்பிட்ற டேஸ்ட்டில் சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே சாம்பாரான்னு நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க நிறைய விதமான சாம்பாரை சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி கீரையை கொடுத்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை பொரியலை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாம்பாரை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பொட்டுக்கல்ல சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பொட்டுக்கல்ல சாம்பார் நீங்க இது வரைக்குமே சாப்பிடாத டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அது இன்ஸ்டன்டா 5 நிமிஷத்துல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பருப்பே யூஸ் பண்ணாம பொட்டுக்கல்ல யூஸ் பண்ணி நம்ம இந்த சுவையான சாம்பாரா செஞ்சிடலாம். அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தேங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தேங்காய் சாம்பாரா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. இதை ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா டெய்லியுமே இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க நான் சொன்ன மெத்தட்ல பாசிப்பருப்பு சாம்பாரை வச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமே சாப்பிடாத டேஸ்ட்லயே உங்களுக்கு சாம்பார் கிடைக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வரமிளகாய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. சாம்பாரை நீங்க காரமா சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்களா? காரம்னாவே உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரி வரமிளகா சாம்பாரா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வித்தியாசமான சாம்பாரை உங்க வீட்டுல இருந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த சாம்பார்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இருக்கும். பாய்.